நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் இந்த மனதிரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறது என்னுடைய வார்த்தை சங்கீதம் 51வது அதிகாரம், அதனுடைய 17வது வசனம். அதில் அழகாக ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அழகா தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை ஜெபத்தின் வாயில ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பார். பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், நிறைய காணிக்க கொடுத்து ஆண்டவர் பிரியப்படுவார், நம்ம இப்படி இருந்தால் ஆண்டவர் பிரியப்படுவார், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பிரியப்படுவார். ஆனால் ஆண்டவர் டச் ஆகிற ஒரு காரியம் என்னென்னா பாருங்கள், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நம்ம ரொம்ப ஒருவேளை நொறுங்குண்ட மனசு ஏதாட்டு பாவம் செஞ்சுட்டு நீங்கள் நொறுங்குண்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்க அப்படின்ட்டு நம்ம உண்மையாக மனம் திரும்புதலோடு ஆண்டவர்கிட்ட நம்ம நொறுங்குண்டு இருதயத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அந்த பாவத்தை மன்னித்து நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்ட இருதயம், நொறுங்குண்டு எந்த மனுஷர்களுடைய துணை இல்லாமல், ஒருவேளை மனிதர்களால் அவங்களுடைய வார்த்தைகளினால், சில மனிதருடைய செய்கைகளினால் நீங்கள் அநேக துக்கத்தில், கஷ்டத்தில், கவலையில் இருக்கலாம். அவங்க இருதயம் நொறுங்குண்டு போய் கவலையில் யார்கிட்ட போய் என் கவலையை சொல்லுவேன், யார்கிட்ட போய் நான் இந்த துக்கத்தை சொல்லுவேங்கிற ஒரு சூழ்நிலையில், துக்கமான சூழ்நிலைக்குள்ளே நம்ம நிறைய நேரங்களில் இருக்கலாம். ஆனால் அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம தேவனத்தில் வரும்போது அவர் நம்மளை ஆதரிக்கிற தேவனாய், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் பாருங்கள், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறங்கணீர். ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயம் நொறுங்குண்டு, என் இருதய இப்படி ஒரு வேதனையை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதே இல்லை, ஆனால் இதை போய் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க, என்னுடைய கவலையை, என் கஷ்டத்தை கேட்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் கூட நீங்கள் இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கலாம், இந்த மனதிரும்புதல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த மாதிரி இருதயத்தை நீர் புறங்கணீர் அப்படின்னு தாவீது ராஜா சொல்கிறார். அப்போ நொறுங்குண்ட இருதயத்தை, அந்த இருதயத்தோடு நீங்கள் தேவனிடத்தில் வரும்போது அவர் ஒரு நாளும் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம், புறங்கணிக்க மாட்டாராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் நியாயாதிபதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிம்சோன்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், சிம்சோன் ஒரு ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாட்ட இந்த கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறாரு, நியாயாதிபதிகளின் காலத்தில் இந்த பிள்ளையை எங்களுக்கு இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்ட்டு. அதே போல் அவங்க வளர்த்துட்டு தான் வராங்க. ஆனால் சிம்சோன் பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவர் சிம்சோனோடு இருக்கிறார். சிம்சோனோடு இருந்து நிறைய காரியங்களை அது பெலிஸ்தருக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்த காலத்தில் பாருங்கள், சிம்சோன் ஒரு பெண்கிட்ட போய் தன் இருதயத்தை எல்லாம் என்ன செஞ்சிடறான், வெளிப்படுத்திடுறான். பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தினான். அவனுடைய பலன் எதில் இருக்குது அப்படிங்கிறத அவள் அவ்வளோ ஒரு கன்னிங்காக கேட்கும்போது அவள் இவ்வளோ திரும்ப திரும்ப ஏன் அதையே கேட்குறான்ங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் அவன் மதிமயக்கத்தில் என்ன செஞ்சிடறான், அவனுடைய பலன் எதில் இருக்குன்னு சொல்கிறான். சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனான ஆண்டவர் அவனை அப்படி தான் இருக்க சொல்லியிருந்தார். அப்படி சொன்னதுனால அப்போ இவனுடைய தலையில் உள்ள முடியினால தான் இவனுக்கு இவ்வளோ பலன் இருக்குன்னு அவன் அறிந்து கொண்டு அந்த முடியை வெட்டுறதுக்கும் என்ன செஞ்சிடறா, அவனை தூங்க வச்சு என்ன செஞ்சிடறா. பாருங்கள், அவன் 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்தி தொடங்கினாள், அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரு ஸ்திரீ கிட்ட போய் அவன் அவ்வளத்தையும் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் சொன்னதுனால அன்றைக்கு கர்த்தரும் அவளை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, விலகிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தில், கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் திரும்ப அவனுக்குள்ள அதே பலன் இருக்குன்னு அவனை சிம்சோனை எதிர்த்து நிறைய பேர் வரும்போது அவன் ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருங்கிற ஒரு தைரியத்தோடு அவன் என்ன செய்கிறான், எழுந்திரிச்சு போகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் கூட என்ன செய்யலாம், அன்றைக்கு
இல்லை. அதனால அவன் வந்து சிறுமைப்பட்டு பெலிஸ்தர்கள் அவனை கொண்டு போய் அவனை வந்து பரியாசப்படுத்தி அவனை எல்லாரும் மத்தியில ஒரு ஜோக்கர் மாதிரி அவனை செஞ்சுட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்கள், சிம்சோனுடைய மரண காலம் வரும்போது அவனுக்குள்ள ஒரு நொறுங்குண்டுதல் வருது, ஒரு கஷ்டம் வருது. அவன் அந்த எண்ணத்தோடு பாருங்கள், அவனுடைய 2 கண்களை கூட அவன் பிடுங்கினது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில், அப்பொழுது சிம்சோன் 16வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பரிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நிலைத்தருளும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். இப்படி கெஞ்சி கேட்குறான் பாருங்கள். இவங்க என் கண்களுக்காக இவங்கள்ட்ட நான் இந்த ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்குவதற்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை செஞ்சுங்க, நினைத்தருளுங்க தேவனே, என்னை பலப்படுத்துங்க. ஏன்னா அவன் பலன் தான் போச்சு. நம்ம அதை தான் முதல்ல வாஸ்தவம். அவள் தலைமுடியெல்லாம் வெட்டினதுனால அவனுடைய பலனெல்லாம் அதில் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்தருளுங்க, என்னை நீங்கள் பலப்படுத்துங்க அப்படின்னு அவன் கேட்டதுனால பாருங்கள், சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களை ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, இவன் ஜீவன் பெலிஸ்தரோடே மடிய கிடவது என்று சொல்லி பலமாய் அந்த வீட்டை என்ன செஞ்சான், சாய்த்தான். அதில் இருந்த எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. அதில் போடப்பட்டிருக்கு பாருங்கள், அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அவன் உயிரோடு இருந்து அந்த பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பும்போது அவன் அவங்க இறந்ததை விட சாகும்போது அவன் கூட இருந்து அதில் இருந்த எல்லா பெலிஸ்தர்களும் என்ன செஞ்சாங்க, மரித்து போனாங்க. ஆனாலும் நான் அதுதான் இதில் நம்ம என்னது பார்க்குறோன்னா, நொறுங்குண்ட இருதயம். கண்டிப்பாக அவனுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும். ஐயோ, நம்ம இந்த ஒரு பெண்ணை நம்பி நான் ஆண்டவரை இழந்து போயிட்டேனே, இவளுடைய அன்பில் நான் என் தேவனை நான் இழந்து போயிட்டேனே, என் இருதயத்தை எல்லாம் நான் வெளிப்படுத்தி என் பலன் எதில் இருக்குங்கிறத நான் வெளிப்படுத்தி ஆண்டவரை நான் இழந்து போயிட்டேனே என்று ஒருவேளை அவன் துக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன நினைச்சு இங்கே நினைத்தல்லுங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சிம்சோனுக்கு செவி கொடுக்குறார். அவனுக்கு ஆண்டவர் திரும்ப அந்த பலன் கொடுத்ததுனால அவன் அந்த வீட்டையே என்ன செய்கிறான், 2 தூண்களையும் அவன் என்ன செய்கிறான், அசைச்சு அந்த வீட்டையே இடித்து போட்டு அவனும் செஞ்சிடறான், நான் மறைத்துடுறான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் வந்து நொறுங்குண்ட இருதயத்தோட, ஆண்டவரே நம்ம தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் போய் நிற்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் உங்களுக்கு தனியாக விடுகிற தேவனே கிடையாது நம்ம தேவன். பார்த்தீங்கன்னா லூக்கா 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவத்தை ஆண்டு சொல்லியிருப்பார் பாருங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அந்த பரிசேயனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல் இந்த ஆயக்காரனை போல இராமதனால அவன் வந்து அவனையே ரொம்ப பெருமையாக என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அந்த பரிசேயன் எங்கே போய் ஜெபிக்கிறான், ஆலயத்துக்குள்ளே போய் ஜெபிக்கிறான். ஆனால் அடுத்தது பாருங்கள், இந்த ஆயக்காரனை பாருங்கள், தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அணைத்து கொண்டு, தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும். தன்னுடைய பாவங்களை அவன் உணர்றான். நான் இந்த பரிசுத்த தேவன்கிட்ட போகிறதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் நிறைய தவறு செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு அவன் வந்து மற்றவங்க கூட அவன் ஒப்பிடலை. தனக்கும் தேவனுக்குள்ள உறவை தான் அவன் யோசிக்கிறான். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் தப்பு பண்ணலை, நான் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் பரவாயில்ல, அவங்க அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நான் அப்படி அவன் எதுவுமே கம்பேர் பண்ணலை. அவனுக்கும் ஆண்டவருக்கும் தான். அவன் ஆண்டவருக்கு முன்பாக அவனை பார்க்கும்போது, ஆண்டவரே நான் பாவி அன்ட்டு அவன் பாருங்கள் தூரத்தில் நிற்கிறான். ஆலயத்துக்குள்ளே அவன் என்ன செய்யலை, போகலை. ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு கூட நமக்கு தகுதி கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்தோட தூரத்தில் நின்று, தேவனே பாவியாகி என் மேலே கிருபையாயிரும்ன்று என்ன செய்கிறான், அவன் தன் மார்பில் அடித்து கொண்டான். அப்போ பாருங்க, அதில் கீழே பார்த்தீங்கன்னா, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அப்போ என்றைக்கு நம்ம பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் தவறு பண்ணிட்டேன், ஒருவேளை நம்ம பாவம் நம்ம வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நிறைய நேரங்களில் நம்மளுடைய தவறுகள், நம்ம தேவனை கரெக்டாக தேடாமல் நம்ம ஒழுங்காக ஜெபிக்காமல் இருந்த காரியங்களாக இருக்கலாம், நம்மளுடைய வாயில் உள்ள வார்த்தைகள்னால தவறாக இருக்கலாம், செய்கைகளால் தவறுகளால் கூட பிரச்சனைகள் வரலாம், நிறைய இழப்புகள் வந்திருக்கலாம், கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அதை ஆண்டவர்கிட்ட நம்ம ஒற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா சில நேரங்கள் மனிதர்களுடைய வார்த்தையினால் சில இழப்புகளினால் நம்ம இருதயம் நொறுங்குண்டு கவலையோடு இருக்கும்போது, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், புறங்கணிக்கவே மாட்டார். நம்ம வேதனையோடு நீங்கள் ஆண்டுகிட்ட போனீங்கன்னா, அந்த வேதனையை ஒரு நாளும் அந்த வேதனையில் கூட கொஞ்சம் வேதனையை கூட்டுகிற தேவனே நம்ம தேவன் என்ன செய்யாது, கிடையவே கிடையாது. பாருங்கள்,
அவன் வந்து பரிசேயன் அவனை பெருமையாக்கிக்கிட்டு ஆண்டவர் நம்ம கூட தான் இருப்பார் அவன் பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் கூட இல்லை, தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துறான். ஆண்டவரே பாவியாகி என் மேலே கிருபையாயிருணும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீதிமான ஆக்கப்பட்டவன் இவனே என்று ஆயக்காரனாக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ நம்ம அந்த உணர்வுள்ளவர்களாக, பாவ உணர்வுள்ளவர்களாக, ஒருவேளை அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வரணும். அப்படி வரும்போது தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா யோவான் 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிந்த சம்பவம் தான் போடப்பட்டிருக்கும். இங்கே ஒரு விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை அநேகர் எல்லாரும் கூட்டி கொண்டு விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. குற்றம் சாட்டி பாருங்கள், இவளை வந்து கல்லெறிய கொள்ள வேண்டும்ன்ட்டு மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்குது, அதே மாதிரி செய்யணுன்ட்டு போய் நிற்கிறாங்க சுற்றி. ஆனால் ஆண்டவர் அவங்க யார்கிட்டையும் ஒன்றையும் இருந்தால் சொல்கிறாரு பாருங்கள். 7வது வசனம் பார்த்தீங்க, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவள் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். யார்கிட்ட உங்கள்கிட்ட பாவம் இல்லையோ அவங்க முதல்ல இவன் மேலே என்ன செய்யுங்க, கல்லறிங்க என்று சொல்லி மறுபடியும் பொழுதிந்து என்ன செஞ்சாராம், தரையில் எழுந்தார். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் எல்லாரும் ஏன்னா பாவம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. பார்த்தா கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ஸ்திரீ மட்டும்தான் அங்கே என்ன செய்கிறா, நிற்கிறா. அதற்கு ஆண்டவர் வந்து அவள்கிட்ட சொல்கிறாரு பாருங்க, ஏசு அவளை நோக்கி, நானும் முன்னை ஆக்கினைகளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். சொல்லிட்டு பாருங்கள் 12வது வசனத்தில், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் நமக்கும் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம அவரை பின்பற்றிக்கிட்டு போகும்போது நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அந்த இருளான வழிக்கில், இருளான பாதைக்கில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம என்ன செய்வோம், இருப்போம். பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த சங்கீதம் 51 நம்ம பார்க்குறோம். தேவனே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நீங்கள் வந்து நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க ஆண்டவரே, புறக்கணிக்கவே மாட்டீங்க. இந்த சங்கீதத்தை தாவீது ராஜா பாடும்போது அவர் அவ்வளோ ஒரு பெரிய பாவத்தில் விழுந்து என்ன செஞ்சிருப்பார், எழுந்திருச்சிருப்பார். பத்சேபாள், உரியாவின் மனைவியாகிய பத்சேபால என்ன செஞ்சிருப்பார், தவறா தாவீது ராஜா எடுத்ததுனால தான் அந்த நாள் அது ஒரு பாவம் என்று என்றைக்கு தாவீது உணர்ந்த உடனே அப்படியே என்ன செஞ்சிருவார், ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிருவார். ஆண்டவரே அப்படின்ற உபவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் படுத்து தான் இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், எழுதியிருக்கணும். அப்போ எழுதும்போது தான் பாருங்கள், அதில் பாடும்போது தான் அவர் அழகாக இந்த வார்த்தையை சொல்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். உடனே உணர்றாரு தான் ராஜா, இல்லை நான் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நியாயம் என்ன செய்யலை, பேசலை. ஆண்டருடைய வார்த்தை வந்த உடனே அதை அசட்டையாக்கலை. ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. திரும்ப அப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள ஒரு நாள் அவர் என்ன செய்யலை, போகலை. இந்த பத்சேபால்கிட்ட செய்த பாவத்துக்கு அப்புறம் தாவீது ராஜா வேறு எந்த அந்த பெண்கள் பாவத்துக்குள்ள அவர் என்ன செய்யலை, போகலை. ஆண்டவர்கிட்ட அப்படியே சாஷ்டாங்கமாக அந்த முதல்ல பிறக்கிற அந்த குழந்தை மறிக்கிற வரைக்கும் அந்த அந்த பிள்ளைக்காகவும் என்ன செய்கிறாரு, விழுந்து கிடக்கிறாரு. ஆண்டவர்கிட்டே என்ன செஞ்சுட்டார், விழுந்து அந்த மன்னிப்புக்குள்ள என்ன செஞ்சிடறாரு, மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, தேடுறாரு தாவீது ராஜா. அப்படிப்பட்ட ஒரு நொறுங்குண்ட இருதயத்தை தான் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்குறாரு. நிறைய நேரங்களில் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை தான் எதிர்பார்க்குறோம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இது தர மாட்டேங்கிங்க, இத்தனை ஆண்டுகளாக நான் ஜெபிக்கிறேன். நம்ம நிறைய நேரங்களில் ஆயக்காரனை போல தான் நம்ம பேசுகிறோம். அவங்க வாழ்க்கையில் தவறே, அவங்கெல்லாம் எப்படிலாமோ இருக்காங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. நான் ஆண்டருக்கு முன்னாக அப்படி இப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், ஏன் ஆண்டரை நீ ஆசீர்வதிக்கல. நிறைய நேரங்களில் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம். இன்னும் நம்ம என்ன செய்யணும், சோதி தெரியணும். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக, நமக்கும் ஆண்டவருக்கும் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசேயன் ஆண்டவர்கிட்ட அவனுடைய இதை பேசுகிறான். ஆனால் பரிசேயன் பேசும்போது மற்றவர்களை வைத்து தான் ஆண்டவர் கூட பரிசுத்தமாய் பேசி கொண்டிருக்கிறான். நீங்கள் பாருங்கள், ஆயக்காரனை பாருங்கள், யார் கூடயும் அவன் கம்பேர் பண்ணலை. ஆண்டவருக்கும் அவனுக்குமான அந்த உறவுல தான் அவன் பேசுகிறான். ஆண்டவரே பாவியாகிய என் மேலே கிருபையாயிரும். அவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது, அவர்கிட்ட பார்க்கும்போது ஆயக்காரன் வந்து அவனை வந்து ரொம்ப பாவியாக தான் என்ன செய்கிறான், கருதுறான். நம்மளும் அப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது அவர் அவ்வளோ ஒரு பரிசுத்தராக இருக்கிறார். அவர் அவ்வளோ ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அவ்வளோ ஒரு நல்லவராய், நம்ம மேலே அன்புள்ளவராக இருக்கிறார். நம்ம உண்மையாக அவர்கிட்ட போய் நம்ம இருக்கும்போது உண்மையாக நம்ம ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறோமானா கேள்விக்குறி தான்.
நம்ம தேவைக்காக தான் நிறைய நேரங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் அவரை வந்து உண்மையாக நம்ம சேவிக்கிறோமா, உண்மையாக அவரை தேடுறோமா, ஆனால் கடமைக்காக தேடுறோமா, எதுவும் காரியத்திற்காக நம்ம தேடுறோமானா நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அது கேள்விக்குறி தான். அதே போல் தான் ஒருவேளை நீங்கள் வந்து மனிதர்கள் உடைய வார்த்தையினால் கூட காயப்பட்டு ஆறுதலே இல்லாமல் இருக்கலாம். அவங்கள நோக்கி தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறாரு. நொறுங்குண்ட தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறங்கணீர். ஒருவேளை இருதயம் நொறுங்குண்டு வீட்டில் இருக்கிற பிரச்சனையினால் நொறுக்கப்பட்டு ஒரு ஆறுதல் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே, நான் இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேனே, எனக்கு என் இருதயத்தில் இருக்கிற வழியை யார்கிட்ட சொல்லுவேன், இதை கேட்குற கூட ஆள் இல்லையேங்கிற ஒரு வேதனையான நேரத்தில் கூட நீங்கள் கேட்டுட்டுருக்கலாம். கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் கையில் பைபிள் இருந்தால் எடுத்து இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. சங்கீதம் 51:17 தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறங்கணீர்னு சொல்லியிருக்கீங்களே. என் இருதயத்தில் இவ்வளோ ஒரு பேடனோட நான் இருக்கேன் ஏசப்பா, என் இருதயத்தில் இவ்வளோ ஒரு வலி இருக்குது. என் ஒவ்வொருத்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ வலி இருக்கல்ல, நான் செய்த பாவத்தின் நிமித்தம் வலி இருக்குது. நிறைய இருதயத்தில் நமக்கு வலி வர்றதுக்கான காரணங்கள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனு கேட்கும் வலிகள் நொறுங்குண்டா ஆவிதான். நீங்கள் லட்சம் கோடி ரூபா காணிக்க கொடுக்கறது கூட ஆண்டவர் விரும்பலை. அவர் நம்ம இருதயம் நொறுங்குண்டதோட, நம்ம அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தோடு அவர்கிட்ட போகணும், அவரை தேடணும். அதை தான் ஆண்டவர் விரும்பார். நீங்கள் அந்த ஒரு இருதயத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, எனக்கும் நல்ல சுகத்தை தாங்க, ஒருவேளை அந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலையை தாங்க, என் மனசில் ஆறுதலை தாங்க. நம்ம என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, தர்மியான நேரத்தில் குறைசப்பா ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தை புறக்கணியாத தேவனே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரே என் கூட யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்கள் கவலைகள் இருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களில் கவலைகள் ஆண்டவரே நெருக்கம் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா. ஒருவேளை ஆண்டவரே இதுவரைக்கும் நான் நிறைய பாவங்களை செய்துட்டு அது பாவம்னு கூட உணராமல் ஒருவேளை அந்த ஆயக்காரனை போல் இருந்துட்டேன் ஏசப்பா. இந்த நாளில் நான் உணர்வடைகிறேன் ராஜா. என்னைய மன்னிங்க. அந்த ஆயக்காரன் பரிசுத்தமாய் நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டிற்கு போனது போல ராஜா, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்கன்று யாரெல்லாம் என் கூட சேர்ந்து தன்னுடைய பாவ உணர்வடைந்து ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, இது வரைக்கும் நான் இதுகிட்ட உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலையே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எனக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை சரிப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கன்னு யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பரிசுத்தத்தை தாங்க. ஒருவேளை மனிதருடைய வார்த்தைகளினால் காயப்பட்டு ஆண்டவரே இவங்க எப்படி என்னைய பேசுவாங்கன்னு நினைக்கல, இவங்கள நான் எவ்வளோ நேசித்தேன், இவங்க இனி எப்படி வெறுப்பாங்கன்னு நான் நினைக்கல, எனக்கு விரோதம் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நினைக்கலன்னு வார்த்தைகளினால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தை ஆண்டவரே நீங்கள் சரி பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, அவங்களுடைய ஆவியை நீங்கள் பலப்படுத்துங்க ஏசப்பா. அவங்களுக்கு சமீபமாக இருந்து அவங்களை நீங்கள் தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து எந்தெந்த காரியங்களுக்காக பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த அவங்களுக்கு அந்த அவங்க என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதில் ஆண்டவரே அவங்களுக்கு நன்மையை செய்யுங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.